மகாலட்சுமியின் சொரூபமாக துளசி இருப்பதன் காரணமாகவே துளசிக்கு திருத்துழாய் என்று பெயரிடப்பட்டிருப்பதோடு விஷ்ணு பகவானுக்கு துளசி மிகவும் பிரியமாக உள்ளதாக விஷ்ணு புராணம் கூறுகிறது. மேலும் மகாலட்சுமியே துளசியாக கருதப்படுவதால் விஷ்ணு பகவானின் மார்பை எப்போதும் அலங்கரிக்கும் சிறப்பை பெற்றுள்ளது. அதனால்தான் பெருமாள் கோயில்களில் துளசிக்கு தனிமரியாதை செய்யப்படுகின்றது. மேலும் மகாவிஷ்ணுவும் துளசியில் எப்போதும் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது. இத்தகைய காரணத்தாலேயே துளசி விஷ்ணு பகவானுக்கு உகந்ததாகவும் பிரியமானதாகவும் கருதப்படுகிறது. எனவேதான் பெருமாள் கோயில்களில் துளசி கலந்த நீரை தீர்த்தமாக வழங்குகிறார்கள். இன்று சனிக்கிழமையன்று பெருமாளுக்கு துளசி சாற்றி வணங்குவதுடன் கோயிலில் இருக்கும் துளசி பீடத்தில் விளக்கேற்றி வழிபடுவது பெரும் புண்ணியமாகும். விஷ்ணு பகவானின் தீவிர பத்தையாக இருந்த தர்மவத்வசன் என்ற அரசனின் மனைவி மாதவி என்பவள் 100 ஆண்டுகள் கற்பம் தரித்து அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றாள். நல்ல அழகாக பிறந்த அந்த குழந்தைக்கு துளசி என்று பெயரிட்டனர். அந்த குழந்தை வளர்ந்து பெரிய பெண்ணாகியதும் நாராயணனை திருமணம் செய்ய வேண்டும் என்று தவம் செய்தாள். பிரம்மன் அவள் முன் தோன்றி பூலோகத்தில் நீ துளசி விருட்சமாக பிறந்து கிருஷ்ணரை திருமணம் செய்து கொள்வாய் என்ற வரம் கொடுத்தார். அதன்படி மகாலட்சுமியை துளசியாக அவதரித்து வளர்ந்தபோது துளசியை விஷ்ணு மனம் புரிந்து வைகுண்டத்திற்கு அழைத்து சென்றார். அதனால் தான் எப்போது எதை தானம் செய்தாலும் அதனுடன் ஒரு துளசி இலை வைத்தே தானம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. கார்த்திகை மாதம் துளசியை தானம் செய்தால் 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியமும் பலனும் கிடைக்கும் என்று துளசி மகாத்மியம் கூறுகிறது. துளசியை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறார்களோ அந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சம் ஏற்படும். துளசியை பெருமாளுக்கு சாற்றி வணங்கும்போது அதில் எத்தனை இலைகள் உள்ளதோ அத்தனை அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று விஷ்ணு பகவானே கூறுவது சிறப்பாகும்.